பிளே ஸ்டோரிலிருந்து மை வி3 ஆட்ஸ் ஆப் நீக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை வி3 ஆடை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மை வி3 ஆடில் ஆப்பை ரிமூவ் பண்ணது மூலிமா பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் இப்போ வெடிச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ மக்களிடையே பார்த்தீங்கன்னா பல குழப்பத்தில் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வீதியில் இறங்கி போராட்டம் பண்ண போகிற நிலைமையிலையும் இப்போ தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பை ரிமூவ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல நியூஸ் சேனலில் இதை பற்றி வந்து தகவல்கள் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. எதனால் பேன் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி தகவல்லாம் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை போய் டீட்டெயிலாக பேசலாம். எம்டி சார் வந்து கைதாகி உள்ளே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஆணி வேற இருந்தது இந்த ஆப்பு மட்டும்தான். ஸோ மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பு மட்டும்தான். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ரன் பண்ணிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருந்தாங்க மக்கள். ஸோ அது அதுலேயும் முக்கியம் பார்த்தீங்கன்னா மை வி3 மெம்பர்லாம் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஆப்பை வந்து திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குழப்பமும் பயமும் உண்டாயிருக்குது. ஸோ அந்த ஒரு பயமும் குழப்பமும் இப்போ பார்த்தீங்கன்னா மக்களை வீதியில் இறங்கி போராடுற அளவுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ எங்களுக்கான பணம் வந்து திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட போகிறதாகவும் ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சதாகவும் பார்த்தீங்கன்னா பல நியூஸ் சேனலில் இப்போ போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதில் ஒரு சில பதிவுகளை இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்க. வி3 ஆட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் கோவையை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மட்டுமில்லாமல் பல்வேறு அண்டை மாநிலங்களிலும் இயங்கி வந்தது. இந்த நிறுவனத்தில் பண முதலீடு செய்த 9.5 லட்சம் பேர் அவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பணம் 2451 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கின்றது. அந்த பணத்தை எங்களுக்கு மீட்டு கொடுக்க வேண்டும், நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணம், எங்கள் பணம் எங்களுக்கு வேண்டும் என்று பலரும் சமூக வலைதளங்களில் கோரிக்கை விடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்ன ப்ராடக்ட்னு பாத்தீங்கன்னா ஃபெனாயில் கொடுப்பாங்க, விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்கள் பலவிதமான பொருட்களை கொடுப்பாங்க. இதுல எந்த பொருளை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். வி3 ஆட்ஸ் தொடங்கப்பட்டது 2021, இது 2024, 3 வருடங்கள் ஆகிவிட்டது. இதோடைய கதை முடிந்து விட்டது என்றுதான் பலரும் குறிப்பிடுகிறார்கள். தற்போது அந்த பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரால் இந்த ஆப் முடக்கப்பட்டிருக்கிறது. இனி பிளே ஸ்டோரிலே இதில் யாரும் சேர முடியாது. எனவே ஏற்கனவே பணம் கட்டியவர்களுக்கு பலருக்கும் பணம் வந்திருப்பது உண்மைதான். ஆனால் கடைசியாக ஓராண்டுக்குள் 6 மாதத்தில் 2 மாதங்களில் சேர்ந்தவர்களுக்கு பணம் இழந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எனவே எங்களை நம்பி பணம் கொடுத்தவர்களாம் எங்களை பணம் கேட்டு நச்சரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த பணம் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார்கள். அவர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாயில் சொத்துக்கள் இருக்கிறது, வீடு, இடம், நிலம் உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கின்றது. அவற்றை விற்றாவது எங்களுக்கு அந்த பணத்தை செட்டில் செய்யணும், எங்களை நம்பி நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க, அந்த பணத்தெல்லாம் எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லி பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். ஸோ எல்லாருமே இந்த பதிவு பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து போராடுறாங்க. ஸோ மக்கள் வந்து பல பிரச்சனைகளில் பல குழப்பங்களில் இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வட்டி வாங்கி தான் அதில் சேர்ந்துருக்கேன், என்னோட பணம் வராதா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பல நியூஸ் சேனலில் இப்போ கவர் பண்ணி இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காகவே போய்கிட்டு இருக்குது. ஸோ ஏன்னா பல பேர் வந்து பல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸே பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற சூழ்நிலையில் கூட தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய வளர்ச்சி வந்து இழந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரிய வருது. ஸோ எதிர் தரப்பில் என்ன பிளான் பண்ணாங்களோ அதுபடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நடந்துருச்சு. அவங்க என்ன பிளான் பண்ணாங்க, கம்பெனியோட நம்பிக்கையை உடைக்கணும், ஸோ மெம்பர்ஸை வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாங்க. ஸோ அதை வந்து கரெக்டாகவே இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு தோணுது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தரப்புலேருந்து என்னென்னலாம் சதி வேலை செய்ய முடியுமோ அந்த சதி வேலையெல்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா மக்களோட மனசை வந்து குழப்பி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியை விட்டு மெம்பர்ஸ் வந்து பிரிக்கிறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க. ஸோ நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நெகட்டிவான கமெண்ட்டை வந்து இப்போ நிறையாவே போட ஆரம்பிச்சிட்டிங்க. இனிமேல் எனக்கு பணம் வராது, எம்டி சார் ஆக்சுவலாக உள்ளாரி இருக்கட்டும் அப்படிலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஒரு தடையாகவே இருக்க போகுது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து ஃபியூச்சரில் இனிமேல் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது. ஸோ இப்போ நான் மறுபடியும் என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மை வி3 ஆட்ஸ் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. ஸோ இது இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையை மீறி போகலை, இன்னும் இது கவர்மெண்ட் கைக்குள்ளே தான் இருக்குது. கவர்மெண்ட் நினச்சாங்கன்னா இன்னும் வந்து என்னென்ன சரி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான வேலையெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். உங்களுடைய பணம் வந்து கட்டாயம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். சக்தியானந்தன் சார் வெளியில் வந்தாலும் சரி, வெளில வரலினாலும் சரி, கவர்மெண்ட் அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணத்தை உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ கவர்மெண்ட்லேருந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாகிடுங்க. இன்னும் வந்து கைதாகி விசாரணையில் தான் சக்தியானந்தன் சார் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வெளியில் வந்தாலும் பணம் கிடைக்கும், வெளியில் வரலனா கூட அவங்களோட சொத்துக்களை முடக்கியோ இல்லை வேறு ஏதாவது பண்ணியோ உங்களுக்கான பணம் வந்து கிடைக்கும்.
அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதிர்பார்க்குறேன். ஸோ எல்லாருமே மைவி3 மெம்பராக இருக்கட்டும், மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கவர்மெண்ட்டுக்கிட்ட மறுபடியும் வந்து ஒரு கோரிக்கை வைப்போம். ஸோ மக்களுக்கான பணம் வந்து சீக்கிரமாக மக்களுக்கு போய் சேரணும். ஏன்னா அவங்க வந்து நிறைய கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான கஷ்டம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் வேணாலும் ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஸோ கவர்மெண்ட் இதை செவி கொடுத்து கேட்டு சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து முடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய தகவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிய வரணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா மைவி3 மெம்பர் எல்லாருமே ரொம்பவே குழப்பத்தோடு பயத்தோடய இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய பணம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். நீங்களும் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க, மனசை விட்டுருவாங்கன்னா இதே மாதிரி வேற ஒரு நல்ல தகவலோட பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.